Hello friends, welcome back to our channel Rimika's Dairy. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு healthy wheat noodles தான் பார்க்க போகிறோம். ஸோ wheat egg veggie noodles தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த விதமான இன்ஸ்டன்ட் மசாலா மிக்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து குயிக்காக பார்த்துடலாம். ஆனியன் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஃபார் கார்னிஷிங். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக். அப்புறம் கேப்சிகம் வந்து ஒரு ஹாஃப் கேப்சிகம் அளவுக்கு சாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அண்ட் கேரட். ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வந்து ஒரு 5 to 6 அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் வந்து ஒரு ஹாஃப் கேரட் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டாணி, க்ரீன் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது போக ஆப்ஷனலாக உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குக் பண்ணணும் நூடுல்ஸை. ஸோ அதுக்கு வந்து நமக்கு அதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து வீட் நூடுல்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நூடுல்ஸை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது வந்து ஸ்டிக்கி ஆயிரும். ஸோ அதனால் ஒரு 2 to 3 minutes அளவுக்கு வேக வச்சா போதும். ஸோ நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இதில் எதுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு செப்பரேட்டாக நமக்கு நூடுல்ஸ் வந்து ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கிடைக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். எப்படி ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்ம ரைஸ்க்கு ஆயில் ஆட் பண்ணமோ குக் பண்ணுறப்போ அதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீடியோவை யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இதை வந்து நம்ம வாட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம வந்து ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 லார்ஜ் எக்ஸ் நல்லா லார்ஜ் எக்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 3 அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்மால் எக்ஸ் எடுத்திங்கன்னா 4 கூட எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து சால்ட்டு, பெப்பர் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் நிறையா ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சால்ட் வந்து ரெக்வயர்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை உடனே வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் பண்ணுறப்ப கிண்டக்கூடாது. ஸோ ஒரு 1 minute ஆச்சு அதை வந்து கிண்டாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்லைஸ்டு ஆனியன் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக சாட்டே ஆயிரும். ஸோ இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸை வந்து பார்ஷியலாக தான் சாட்டே பண்ணணும், ரொம்ப வதக்கி விட்டுறாதீங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றப்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நாளைக்கு ஒரு ஹாஃப் கேரட், 5 to 6 அளவுக்கு ஃப்ரெஞ்ச் பீன்ஸ், ஹாஃப் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் க்ரீன் பீஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பார்ஷியலாக சாட்டே பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். ஸோ நீங்கள் வினிகர் ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து வினிகர் இன்றைக்கி பண்ணலை, லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நூடுல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்கு வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்களோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். அப்புறம் ரெக்வயர்ட் சால்ட், அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சு ஃபைனலாக கார்னிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான யம்மியான வீட் எக் வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட நான் ஸ்டிக்கி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டி பாப்பாட்டே ரிவ்யூ கேட்கலாம். Noodles are delicious.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.